வணக்கம், வெல்கம் டு அம்மாவுடன்னான். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி ஒரு சூப்பரான ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் கிறிஸ்பி கார்ன். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இது பண்றதுக்கு நான் இன்னைக்கு ஃப்ரெஷ்ஷான கார்ன் எடுத்திருக்கேன். இப்போ கார்ன் சீசன்ன்றதுனால நிறைய கிடைக்குது. அப்படி இது கிடைக்கலன்னா நீங்க ஃப்ரோசன் கார்ன் கூட எடுத்துக்கலாம். இது ஃபர்ஸ்ட் வேக வச்சு எடுத்துக்கலாம். அதுக்கு ஒரு பாத்திரத்துல தண்ணி ஊற்றி அதில் கொஞ்சம் உப்பு போட்டு இந்த கார்னை சேர்த்துக்கிறேன். ஒரு 10 நிமிஷத்துக்கு வெந்தா போதும். கார்ன் நல்லா சாஃப்டா வெந்துருச்சு. இப்போ இதை தண்ணியில இருந்து எடுத்துட்டு ஆற வச்சுட்டு உதிர்த்து எடுத்துக்கலாம். இது போல 2 கார்னையும் உதிர்த்து வச்சிருக்கேன். இப்போ இது கூட 2 ஸ்பூன் அளவுக்கு சோள மாவு, 1 ஸ்பூன் மைதா, காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள், இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கிறேன். இதை ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு லேசா தண்ணி தெளிச்சு மறுபடியும் கலரிக்கிறேன். நிறைய தண்ணி சேர்த்தா கட்டி கட்டியா ஆயிடும். ஸோ கேர்ஃபுல்லா கொஞ்சம் கொஞ்சமா தெளிச்சுக்கோங்க. இது ஆக்சுவலி 2 கோட்டிங் கொடுக்கணும். ஃபர்ஸ்ட் இது போல தண்ணி தெளிச்சு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இது மேல திரும்பவும் 1 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கிறேன். இது போல 2 பேட்சா கார்ன்ஃப்ளவர் சேர்த்து மிக்ஸ் பண்ணும்போது ஒவ்வொரு கார்னும் நல்லா கோட் ஆகி தனித்தனியா வரும். இது பார்த்தாலே தெரியும் நல்லா உதிரி உதிரியா வந்திருக்கு. அடுத்தது இதை பொரிச்சு எடுத்துக்கலாம். இதை பொரிச்சு எடுக்கிறதுக்கு எண்ணெய் வச்சிருக்கேன். எண்ணெய் சூடானதும் கொஞ்சம் கொஞ்சமா போட்டு எடுத்துக்கலாம். அப்பதான் ஈவனா ஃப்ரை ஆகும். அதே சமயம் நம்ம போடும்போது எண்ணெய் சூடா இருக்கணும், இல்லைன்னா நிறைய எண்ணெய் குடிக்க ஆரம்பிச்சிரும். இது போல கொஞ்சமா போட்டதுக்கு அப்புறம் ஒரு மூடி போட்டு மூடிடுங்க. இல்லைன்னா சம்டைம்ஸ் பாப் ஆகி வெளியே வெடிக்க ஆரம்பிக்கும். இது போட்டதுக்கு அப்புறம் ஒரு நிமிஷம் கழிச்சு ஓபன் பண்ணிட்டு ஒரு தடவை கலந்து விட்டுட்டு திரும்ப ஒரு நிமிஷத்துக்கு மூடி போட்டு ஃப்ரை பண்ணீங்கன்னா கரெக்டா ஈவனா ஃப்ரை ஆயிட்டு இருக்கும். இது போல நல்ல கோல்டன் கலர் வந்துருச்சுனாலே ஈவனா ஃப்ரை ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ எடுத்துட்டு அடுத்தடுத்து பேட்சஸ் போட்டு எடுத்துக்கிறேன். இது இப்படியே கொஞ்சமா சில்லி பவுடர், கொஞ்சம் சாட் மசாலா மேலே தூவிட்டு சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லா இருக்கும். நல்ல கிறிஸ்பியா ரொம்ப டேஸ்டியா இருக்கும். இதோட டேஸ்ட்டை இன்னும் கொஞ்சம் கூட என்ஹான்ஸ் பண்றதுக்காக ஒரு பேன்ல கொஞ்சமா பட்டர் சேர்த்திருக்கேன். கூடவே கொஞ்சம் போல பொடியா நறுக்கின பூண்டு, ஒரு பச்சை மிளகாய் பொடியா நறுக்கினது அதையும் சேர்த்து லேசா வதக்கிக்கிறேன். அடுத்து ஒரு வெங்காயம் பொடியா நறுக்கினதை சேர்த்து லேசா வதக்கிக்கிறேன். வெங்காயம் சேர்த்ததுக்கு அப்புறம் ரொம்ப வதக்க கூடாது, கொஞ்சம் கிரன்ச்சியா இருக்கணும். இது கூடவே நம்ம பொரிச்சு எடுத்து வச்சிருக்க சோளத்தை சேர்த்துக்கிறேன். இப்போ இது கூட 1/4 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள், 1/4 ஸ்பூன் சாட் மசாலா சேர்த்துக்கிறேன். சாட் மசாலா சேர்த்தா கொஞ்சம் புளிப்பு டேஸ்ட் கொடுக்கும், அது இன்னும் நல்லா இருக்கும். அவ்வளோதான். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். கடைசியா கார்னிஷிங்க்கு கொஞ்சமா ஸ்ப்ரிங் ஆனியன் சேர்த்துக்கிறேன். நம்மளோட கிறிஸ்பி மசாலா கார்ன் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. இது சூடா பரிமாறும் போது நல்ல கிறிஸ்பியா கிரன்ச்சியா மைல்டா ஒரு புளிப்பு டேஸ்டோட அட்டகாசமா இருக்கும். நீங்களும் கண்டிப்பா வீட்டில் செஞ்சு சாப்பிட்டுட்டு ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணுங்க. மறக்காம எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.